Hi friends, welcome to my channel Aari Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டர்ன் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஓகே, பேட்டர்ன் ஸ்டிச்சில் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் டைப்பான honeycomb ஸ்டிச். honeycomb ஸ்டிச்சுன்றது இந்த தேன் கூடு மாதிரியே இருக்குங்க. பார்க்குறதுக்கு இது நம்ம போடும்போது கொஞ்சம் அந்த கட் ஒர்க் மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த பேட்டர்ன் ஸ்டிச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் அளவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 30 ஷேட் நம்பர் எடுத்திருக்கேன் சில்க் த்ரெட்டில். ஓகேவா? ஏன்னா த்ரெட்டோட ஷேட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ண சொல்லி நிறைய வீடியோவில் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ அதனால தான் நான் வந்து அதையும் சேர்த்தே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்குமே ஷேட் நம்பர் சொல்லி வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அந்த வாடாமல்லி கலர் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கலர் இது வந்து. ஸோ நம்ம சுற்றி வந்து ஃபஸ்ட் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நான் இது வந்து திலகம் ஷேப்பில் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ளவரோட ஒரே ஒரு பெட்டல் அப்படின்னு கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி honeycomb ஸ்டிச் அப்படிங்க வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் ஸ்டிச் வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸில் யூஸ் பண்ணும்போது அழகாக இருக்கும். பேட்டர்ன் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த இடத்துலனாலும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். பார்க்குறக்கு ரியல் அந்த கட் ஒர்க் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இப்போ லாஸ்ட்டாக நான் எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போது நான் ஃபஸ்ட்டு சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கரெக்டாக அந்த செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். ஆரம்பித்து நம்ம சேம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தான் மேலே கொண்டு போயிட்டு கீழே வந்து ரிவர்ஸ் புல்லிங் பண்ணி இழுத்துடணும். ஸோ திருப்பி அகைன் சைடில் கொண்டு போயிட்டு நான் வந்து லாக் போட்டுடுறேன். இதில் எப்போயுமே நம்ம லாக் போட்டு தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆரம்பிக்கிறப்பையும் அந்த செயின் ஸ்டிச்சோட சென்டரில் ஆரம்பிங்க. இப்போது கரெக்டாக நம்ம ஏற்கனவே போட்டதுக்கு சென்டரில் நம்ம கொண்டு போய் கீழே டவுன்வர்ட்ஸில் ரிவர்ஸ் புல்லிங் பண்ணி நம்ம லாஸ்ட்டாக இந்த மாதிரி எண்ணாட் போட்டு முடிக்கிறோம். சேம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தான் நம்ம வந்து லைன் பை லைனாக போடும்போது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அந்த honeycomb ஸ்ட்ரக்சரில் வந்து நமக்கு கிடைக்கும். நான் போடுறது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு லைனையுமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணாட் போட்டு தான் முடிக்கிறேன். ஸோ அகைன் கொண்டு வந்து கரெக்டாக சென்டரில் பஞ்ச் பண்ணி ரிவர்ஸ் புல்லிங் பண்ணி இழுத்து லாக் போட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். ஸோ நீங்கள் வந்து நான் வந்து இது பார்த்திங்கன்னா அந்த எரேசபிள் பெனில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பென்சிலில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு தான் போடணுமான்லாம் இல்லை, நம்ம வந்து நார்மலாகவே போடலாம். பட் ஆனால் இந்த லைன்ஸ் மட்டும் நீங்கள் ஒருக்க ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லாமே வந்து ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் கிடைக்கும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு லைனுக்கும் எண்ணாட் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவுமே கரெக்டாக அந்த அவுட்லைன் கொடுத்த செயின் ஸ்டிச் உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரிவர்ஸ் புல்லிங் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் நமக்கு இந்த honeycomb ஷேப்பை வந்து ரொம்பவே அழகாக காமிக்குது. ஸோ இன்னுமே இதை வந்து எப்படி அழகாக வந்து honeycomb ஸ்ட்ரக்சரில் போடலாம் அப்படின்றத நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டி சொல்கிறேன். இது ஜஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு எப்படி போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து இதில் என்ன பண்ணலாம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு காமிக்கிறேன். இதில் வந்து ஃபெவிக்ரில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் வந்து குட்டி சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கலாம், இல்லாட்டி ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டிசைன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒர்க்கு முடிஞ்சிடும், பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த நீங்கள் honeycomb ஸ்டிச்சை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த
ஸ்டோன்ஸ்லாம் நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது கிளிட்ரியாக. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பீகாக்கோட ஃபெதர் இல்லாட்டினா வந்து ஏதாவது டிசைன்ஸில் வந்து ஃப்ளவரோட ஷேப் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெக்லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு இதில் நான் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் குட்டியோட நெக்லைன்லாம் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே அழகாக வரும். இல்லை கிட்ஸோட ட்ரெஸ்ஸஸில் நீங்கள் போட்டிங்கனாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். இதையே நீங்கள் வந்து சரித்திரத்தில் ட்ரை பண்ணிங்களா பார்க்குறதுக்கு இன்னுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். எந்த ஒரு ஸ்டிச் எடுத்தாலுமே நம்ம வந்து அதை வித்தியாசமாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை க்ரியேட்டிவிட்டி மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி நான் லைன் பை லைனாக வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன் ரெயின்போ மாதிரி. ஓகே, நம்ம வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது வந்து சைஸ் வந்து கொஞ்சம் இங்கே அன்ஈவனாக இருக்குது. ஸோ நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அன்ஈவனாக இருந்ததுன்னா நம்ம லாஸ்ட்டாக பேட்டர்ன் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு பார்க்க நீட்டாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து இதை ஓகே, நான் இதை கரெக்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் அன்வீனவனாக இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டேன் இந்த சைடு வந்து. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் அவுட்லைன் நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ அவுட்லைன் போட்டுட்டு பார்க்கலாம். எப்பயுமே அவுட்லைன் போடாமல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அவுட்லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் இது ஃபுல்லாக சுற்றி அவுட்லைன் போட்டுட்டு காமிக்கிறேன். ஸோ அவுட்லைன் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட் லைன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்பவே குட்டி குட்டியாக போடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் போடுறது. ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்து போடுற ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு அந்த பாக்ஸோட சைஸ் வந்து பெருசாக வரும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போடுறத வந்து நீங்கள் எந்தளவு குட்டியாக போடுறீங்களோ அது அப்படி போட்டுக்கோங்க. அதாவது நெருக்கமாக போடணும், பக்கத்தில் போடணும். இதோட கூட நீங்கள் நெருக்கமாக போடலாம். ஒருவேளை நீங்கள் ப்ராட் நெக் பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் சின்ன நெக்காக கிட்ஸோட ட்ரெஸ்க்கு போட்டால் எந்த அளவுக்கு போடுவோமோ அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நம்மளோட குட்டீஸ்க்கெலாம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இன்னுமே கூட நெருக்கமாக தான் போடணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைன் வந்துட்டாச்சு. ஸோ ரிவர்ஸ் புல்லிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம அந்த மேலே இருக்க த்ரெட்டை நல்லா கீழே பிடிச்சி இழுத்து நம்ம வந்து பஞ்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஹனிகோம்போட ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். இல்லை நம்ம வந்து நார்மலாக வந்து இழுக்கிறோம் அப்படின்னா அந்த ஹனிகோம்போட ஸ்ட்ரக்சர் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக தெரியாது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் இதை ஸ்லோவாச்சு காமிச்சிருக்கேன். இப்போ அகைன் நான் வந்து மேலே வந்து நல்லா கீழே இழுத்துட்டு அப்புறமா பஞ்ச் பண்ணுறேன். மேலே உள்ள த்ரெட்டு உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். அதனால் நல்லா கீழே இழுத்துட்டு அதுக்கப்புறமா பஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பஞ்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஹனிகோம்போட ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டிச் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஸ்டிச்சு ஹனிகோம் ஸ்டிச். பேட்டர்ன் ஸ்டிச் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். சேம் நமக்கு வந்து நம்ம போட்டு முடித்த பிறகு பார்க்குறதுக்கு அந்த கட் ஒர்க் ஃபீல் வந்து கொடுக்கும். கட் ஒர்க் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா கட் ஒர்க்குன்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு. அதில் வந்து நம்ம அதில் ஃபுல்லாக கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிளாத் வந்து லூஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேட்டர்ன் ஸ்டிச் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் லைன் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ நான் இதை வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏன்னா நீங்கள் இதையே பார்த்துட்டே இருந்தால் போர் அடிக்கும் இல்லையா? ஸோ வந்து லாஸ்ட்டாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக முடித்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு சேம் நீங்கள் போடுறப்பையும். லைன் பை லைன் வந்து அந்த ஷேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போகும். அதனால தான் சொன்னேன், ஃபஸ்ட்டு நீங்கள் போடுறப்ப வந்து ரொம்ப
பக்கத்தில் நெருக்கமாக போட்டுட்டிங்க அப்படின்னா போக போக வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் ஆனாலும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஷேப்ஸ் இதாக இருந்தாலும் முடிச்சிருங்க. ஏன்னா அது பிளாங்க் அவுட்டாக நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போது இதில் வந்து நம்ம இங்கே ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்க மாதிரி இதுலேயுமே டிசைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இங்கே கீழெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பீட்ஸ் கொடுத்துட்டு நம்ம லாஸ்ட்டாக முடிக்கிற இடத்துல சுகர் பீட்ஸ் அந்த மாதிரி நம்பர் 4 சைஸ் 3 சைட்ஸ்னு ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு பீட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இல்லை அதில் இருக்க மாதிரியே நம்ம ஸ்டோன்ஸ் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். இதை வந்து ஜரித்தட்டில் போடும்போது இன்னுமே கூட பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்லைனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே ஷேப்பில் தான் போடணும்லாம் கிடையாதுங்க. உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த ஷேப்ஸ்லனாலும் நீங்கள் ட்ரை பண்ண முடியும் இந்த பேட்டர்ன் ஸ்டிச்சை. ஸோ அது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது. ஓகேவா? ஸோ இந்த நெக்லைன் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே கீழே இருக்கிற ரெக்கில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். என் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்காவது ஆரி ஒர்க் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்து வர வீடியோஸில் நம்ம அடுத்தடுத்த பேட்டர்ன் ஸ்டிச்சோட டைப்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.